சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. எந்த காரியத்திலும் நுனிப்புல் மேயாது சொல்லப்படும் சொல்லின் மீது முழு நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உழைப்பை விரிவாக்க வேண்டும். அதில் வரும் ஊதியத்தில் தர்மத்துக்கு கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். தர்மத்துக்கு ஒதுக்குவதற்காக நம் வசதிகளை கூட சற்று குறைத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் குமளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் அத்திக்கானூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் சக்தி முல்லைமுத்து சீனிவாசன், பண்டுட்டி சக்தி பீடம். குருவின் பெரும் கருணையாலும் அரிய வாய்ப்பாலும் இந்த சக்தி பீடங்களை கொடுத்துருக்குறாங்க அம்மா. தாரமாகி வந்த பெருந்தெய்வம் குரு அம்மா. அந்த பண்டுட்டி சக்தி பீடத்துலேருந்து எல்லூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்கிற கார்த்திகை அமாவாசை விழாவை கருவறை பணி செய்ய வந்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து, குருபாத அபிஷேகம் செய்து, தங்கரதம் இழுத்து, வேள்வி யாக பூஜையெல்லாம் செஞ்சு 27 சீர்த்தட்டு கொண்டு வந்திருக்கோம். அம்மாவுக்கு குரு காணிக்க வச்சு பார்க்குறதா இருக்கிறோம். இன்றைக்கி அமாவாசை வேள்வியில் கலந்துக்க வந்திருக்கிறோம். நாங்கள் பண்டுட்டி சக்தி பீடத்துலேருந்து 60 பேர் 2 வேன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் பண்டுட்டி சக்தி பீடம் பற்றி பேசணுன்னா எங்கள் மோட்டோ 2: பசிப்பினி போக்குவோம், இயற்கை வளம் காப்போம். அது எங்கள் 2 கண்ணு மாதிரி. பசிப்பினி போக்குவோம், அதுக்கு நாங்கள் தினைக்கும் அன்னதானம் செய்கிறோம். மத்தியானம் 150க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள், கஷ்டப்படுறவங்க, அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. அந்த அன்னதானத்தை நாங்களே காய்கறி வாங்கி, நாங்களே சமைச்சு, நாங்களே பரிமாறி, நாங்களே இலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தொண்டர்கள் மட்டும் செய்கிறோம். ஒரே குடும்பமாக எங்கள் சக்தி பீடத்தில் நாங்கள் அதை செஞ்சுட்டு வரோம். இயற்கை வளம் காப்போம், அதுக்கு பழமரக்கன்றுகள் ஒவ்வொரு கிராமமாக தத்து எடுத்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் நாங்கள் அந்த பழமரக்கன்றுகளை ஒவ்வொரு வீட்லேயாக நட்டு அந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பண்டுட்டி சக்தி பீடத்தில் தினைக்கும் அன்னைக்கு கருவறை பணி, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் அம்மா முறைப்படி கரெக்டாக செஞ்சுட்டு வரோம். 7 நாளுக்கு 7 பேர் பொறுப்பெடுத்து அந்த கருவறை பணியை நாங்கள் செய்கிறோம். வியாழக்கிழமை குருநாள் வழிபாடு மாலை 5 மணிக்கு குரு போற்றி 27 தடவை படித்து திருத்தேர் கோயிலை வலம் வந்து நாங்கள் அந்த குருநாள் வழிபாட்டை செய்கிறோம். பிரசாதம்லாம் வச்சு மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குரு போற்றி வழிபாடோ அதே மாதிரி 27 தடவை படித்து திருத்தேர் வலம் வந்து நாங்கள் அந்த குரு போற்றி வழிபாடை செய்கிறோம். 3வது ஞாயிற்றுக்கிழமை வெட்டவெளி இயற்கை வழிபாட்டையும் காலையில் 10 மணிக்கு அதே மாதிரி அம்மா முறைப்படி கரெக்டாக அதை செஞ்சுக்கிட்டு வரோம். அம்மா என்னென்னலாம் உத்தரவிடுறாங்களோ அது அம்மாவோட தலைமேற்கொண்டு, அது எங்களுடைய சிறமேற்கொண்டு எங்கள் தலையாய பணியாக நினச்சி நாங்கள் அந்த பணியை செஞ்சுட்டு வரோம். என் வாழ்க்கையில் அம்மா செய்த அற்புதம்னா, எனக்கு குழந்த பிறந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் மேட்டூரில் இருந்தோம். அப்போ ப்ரீமெच्யூர் பேபி 32 வீக்ஸில் அவள் பிறந்துட்டா. அப்போ அந்த ஊரில் இன்குபேட்டர் வசதியெல்லாம் கிடையாது. 1988 அப்போ அங்கே ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு. அங்கே தான் பார்த்தோம். குழந்த பிறக்கும்போது நார்மல் டெலிவரி தான், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன் ரூமுக்கு.
அதுக்கு அடுத்த நிமிஷமே அவள் சீரியஸ் ஆகிட்டா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே நம்பிக்கை, அம்மா என் குழந்தைய என் கையில் கொடுத்துருவான்னு. ஆனால் அவள் உயிரோடு இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் அழுதுட்டு இருந்திருக்காங்க, என்கிட்ட யாரும் சொல்லலை. அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தைய நம்ம குரு அம்மா சுற்றி வலம் வந்து கலச தீர்த்தம் தெளித்து அம்மா வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கா என் குழந்தைய என் கையில். அது மாதிரி அவள் என்கிட்ட வரும்போது 5ஆவது நாள் தான் என் கையில் வந்தா. அப்போ வந்து அவள் தலையணையில் 3 வேப்பலை எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது பயங்கர இன்ஃபெக்ஷன், யாரும் வரக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கையில் அவள் தலையணையில் அந்த 3 வேப்பலை இருந்தது. எல்லாமே அம்மாவோட பெருங்கருணை. அது எனக்கு வந்து அம்மா பேர் வச்சு சக்தின்னு அவளை கூப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என் வீட்டுக்காரங்க அதை ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் அம்மா, அந்த பிரசவம் பார்த்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு எஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுல பேர் சொல்லி கூப்பிடுங்க, அப்போ தான் அவள் சந்தோஷப்படுவா, அவளை சக்தின்னு கூப்பிடுங்கன்னு. அது மாதிரி யார் சொல்லுவாங்க? அவங்களுக்கு அம்மா பற்றிலாம் கூட தெரியாது. அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அது வந்து அம்மா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என் குழந்தை. அடுத்தது என் பேத்தி. என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவளுக்கு டார்ச் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதனால் 2 டைம்ஸ் அபார்ட் ஆகிடுது. நான் ஒவ்வொரு டைமும் அம்மாவோட மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னடா அபார்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிருக்கேன். 3rd டைம் கன்சீவ் ஆகிட்டா. நான் சொல்லிட்டேன் அம்மா கிட்ட, அம்மா இந்த மந்திரத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன், நீ தான் அந்த குழந்தையை காப்பாற்றி என் கையில் கொடுக்கணும். ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. இதை தவிர நான் வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லலை. அவளுக்கு எப்பயுமே அந்த 2nd ட்ரைமாஸ்டரில் அபார்ட் ஆகிடும். அந்த ட்ரைமாஸ்டரில் கரெக்டாக அந்த வீக்கில் எனக்கு ஒரு கனவு வருது. அம்மா வந்து இங்கே அருட்கூடத்தில் சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி திறக்குது கதவெல்லாம். அம்மா வேகமாக வெளியே வந்து என்னையும் என் மகளையும் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு. அன்றைக்கி அவளுக்கு சீரியஸ் ஆகி ஐசியூவில் போய் தான் அட்மிட் ஆயிருந்தா. இந்த கனவுக்கு அப்புறம் அவள் நார்மலாகி வெளியே வந்து என் பேத்தி கையில் கொடுத்துட்டாங்க. 2 குழந்தையும், என் மகளும் என் பேத்தியும் அம்மாவோட பெரும் கருணையால் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.